நிகழ்ச்சியில் இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவை பாஜக அழித்து விடும், பல முறை சொல்லியும் கேட்கல, கருத்தியல் ரீதியான பயணத்தில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு அன்வர் ராஜா தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்டிருக்கக்கூடும். எப்படி பார்க்கலாம், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பிற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளை பாரதிய ஜனதா கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்தது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். வடகிழக்கு மாநிலங்கள்ல ரொம்ப சர்வ சகஜமா அது நடைபெற்றது. அதிமுக பாலிடிக்ஸ்ல மிக இயல்பாக அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வங்கி உண்டு. அந்த ஓட்டு வங்கி கொஞ்சம் கொஞ்சமா பாரதிய ஜனதாட்ட போயிடுச்சு. ஆனால் பாரதிய ஜனதா அதிமுக காம்பினேஷன் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கான வரவேற்பை பெறவில்லை என்கிற அன்வர் ராஜா கருத்து அது சரிதான். இன்னொன்னு, தமிழ்நாட்டு அரசியல்ல பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் முதன்மை பாதுகாவலன் யார், இதுதான் வாக்கரசியல்ல இந்த கேள்வியை தான் நம்ம வைக்க முடியும். அதுக்கு தான் மக்கள் பதில் சொல்றாங்க. சீஃப் மினிஸ்டோரியல் கேண்டிடேட் இருந்தாலும் நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு ஓட்டு போடல. நம்மளோட கான்ஸ்டியூன்சி யாரோ அந்த கேண்டிடேட் யாரோ அவருக்கு தான் ஓட்டு போடுறோம். ஆனா அவர் மூலமாக நம்ம சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பது நாங்கள் தான். எல்லா கட்சிகளும் அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். தமிழ்நாட்டு நலன்கள் என்ன? ஒரு 5 நலன்களை நம்ம சொல்லலாம். மொழி உரிமை, சமூக நீதி, மத நல்லிணக்கம், அப்படி 5 நலன்களை சொல்லலாம். இவற்றை பாதுகாப்பதில் யார் சிறந்தவர், யார் முதன்மை பாதுகாவலர், ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்? இந்த கேள்விக்கான விடை என்று பார்க்கும்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் அதற்கான விடை இல்லை என்று அன்வர் ராஜா கருதுகிறார். அவரை பொறுத்தவர்கள் அந்த கருத்து சரிதான். என்ன காரணம்னா, சீனியர் பொலிட்டீஷியன், திராவிட இயக்கத்தோட ஆரம்ப கட்டத்திலிருந்து வர்றாரு. கல்லூரி மாணவ காலகட்டத்தில், இன்னும் சொல்லப்படாத பள்ளி மாணவர்களாக நாங்கள் இருந்த காலகட்டத்திலிருந்து அன்வர் ராஜா நான் 2 பேருமே ஒரே செட்டு தான். அப்போ பள்ளி மாணவ பருவம், கல்லூரி மாணவ பருவம் 1972 திமுக அதிமுக பிரியும் போது சிலர் அதிமுகவுக்கு போனாங்க, சிலர் திமுகவிலேயே இருந்து கொண்டாங்க. மாற்றி மாற்றி 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தன. ஆனா எந்த காலகட்டத்திலயும் அந்த தமிழ்நாட்டு நலன்கள்ங்கிற அந்த பதாகையை விட்டு கொடுக்கறதே இல்லை. அதுக்கு ஆபத்து விடுகிறதோ என்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு இருக்கிறது. எனவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில அன்வர் ராஜாவால் நீடிக்க முடியாது. அவருக்கான நேச்சுரல் சாய்ஸ் திமுக தான். எனவே அவரது பேட்டியிலே அவர் கூறியிருக்கிற எல்லா விஷயங்களும், அதுபோக அதிமுகவில் இன்னும் பலருக்கும் இதே மாதிரியான வருத்தங்கள் இருக்கின்றன, அவர்களும் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் கூறுவதும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். இப்போ அதிமுகவை பாஜக அழித்து விடும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்கனவே சிவசேனாக்கு நிகழ்ந்தது, மம்தா பானர்ஜிக்கு நடந்த இந்த மாதிரி பல சம்பவங்களை குறிப்பிட்டு பேசுறார். அப்படி ஒரு சூழல்லையுமே இந்த கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கான விடை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில இணைஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இன்னொரு பாலிடிக்ஸ் நம்ம பார்க்கும் போதுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த போது அவர் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் தான். ஒரு எதிர்பாராத நிகழ்வு காரணமாக பதவிக்கு வந்த முதல்வர். ஆனா 2வது ஆண்டு சர்வே ஆயிட்டாரு. சர்வே ஆகும்போது அவருக்கு பாரதிய ஜனதாவோட உதவி இருந்தது. 2017 ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பெல்லாம் நமக்கு இன்னும் மறக்கல. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவர் அந்த ஸ்ட்ராங் மேன் பாலிடிக்ஸ், அதாவது அதிமுக பாலிடிக்ஸ்ல தான் ஸ்ட்ராங் மேன் என்பதை காட்டிக்கொண்டே வந்தார். அப்புறம் ஒரு சரியான முடிவு தான் எடுத்தார். பாரதிய ஜனதாவோடு உறவு இல்லை, நாங்க தனியாவே போட்டி விடுவோம். 2024 தேர்தல், இன்னும் சொல்ல போனா லோக்சபா தேர்தல் தான் பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நேஷனல் பார்ட்டி. லோக்சபா தேர்தலில் மோடியின் கரங்களை வலுப்படுத்தாமல் எதிரணியில் இருந்து தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுகவுக்கு போனதுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு காரணம். ஆனாலும் இப்ப சட்டமன்ற தேர்தலில் அப்படியான முடிவு எடுத்தால் அது திமுகவுக்கு முழு லாபமாக அமைந்து விடுமோ என்கிற அச்சம் அவர் தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் அது உண்மையிலேயே அப்படி இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சில அம்சங்களின் அடிப்படையில யாருக்கு ஓட்டு போடுவது என்று தீர்மானிக்கிறார்கள். மற்றபடி குற்றச்சாட்டுகள் அது எல்லா கட்சிகளிலும் இருக்கிற குற்றச்சாட்டுகள் தான். எல்லா அரசுகள் மீதும் குற்றச்சாட்டுகள் உண்டு. ஒரு ஆளு அரசு என்றாலே அதற்கு ஒரு 10% ஆதரவு குறையும். ஆனால் ஆளு அரசுக்கு எதிரான எதிரான ஓட்டு அது பிளவுபட்டால் அது ஆளு அரசுக்கு லாபம். இந்த கருத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர் பிஜேபியோட கூட்டணிக்கு போறாரு. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அண்ணாமலையோட ஓட்டு வங்கி. அண்ணாமலை பிஜேபியோட தலைவரான பிறகு அந்த பிஜேபிக்கான பளபளப்பு கூடி இருந்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. இப்ப அண்ணாமலை எப்படியாக இருக்கிறார்? அவருக்கு டெஸ்ட் மேட்ச்லயும் இடம் இல்லை, T20லயும் இடம் இல்லை.
சும்மா மைதானத்துல கிரிக்கெட் ஆடி பழகிற ஒரு மாதிரி அவரோட பொலிட்டிக்கல் கேம் அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ பிஜேபியோட ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு. அதிமுக அது உதவியாக இருக்காது. அண்ணாமலை இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது லாபமாக அமையாது. இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகுவாரா, அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ரொம்ப அசர்ட்டிவா பேசுறாரு. ஆட்சியில எல்லாம் பங்கெல்லாம் கிடையாது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்படி நாங்கள் கொடுப்பதற்கு ஏமாளிகள் அல்ல என்றெல்லாம் அவர் சொல்கிறார். எனவே அது தெரியாது. ஆனால் அதற்காக அன்வர் ராஜா மாதிரியான சீனியர்கள், அது குறிப்பாக அவர்கள் மாவட்ட அரசியலை மனதில் வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டியவர்கள், அவர்கள் அதிமுகவில் தொடர்ந்து நீடித்தால் அவர்களது சொந்த அரசியலுக்கு அது ஆபத்தாக முடிந்துவிடும். இதுதான் பொதுவான சாராம்சமாக நான் பார்க்கிறேன். நன்றி திரு ஷாம், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.